பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாகவும் இன்று மாலையே பாஜக துணையுடன் நிதிஷ் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கவிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநரை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாஜக துணையுடன் இன்று மாலையே நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தற்போது பீகார் அரசியலில் பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளினுடைய ஆதரவுடன் பீகாரில் முதலமைச்சராக இருந்து வந்த நிதிஷ்குமார் தற்பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தையும் அவர் ஆளுநரிடம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவுடன் மீண்டும் இன்று மாலை 5 மணி அளவிலேயே அவர் மீண்டும் பீகாரினுடைய முதலமைச்சராக 9வது முறையாக பதவி ஏற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களிடம் அந்த ஆதரவு கடிதத்தை பெற்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து இன்று மாலை 5 மணி அளவிலேயே மீண்டும் பீகாரினுடைய முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் அந்த கூட்டணி வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பதவியேற்றார். அது பதவியேற்பு என்பது இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில் தற்பொழுது 2வது முறையாக இது போன்ற ஒரு கூட்டணி மாறுதலை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து மீண்டும் அங்கிருந்தே சென்று இருக்கிறார். இந்த நிலையில் அந்த இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய ஒரு நபராக பார்க்கப்பட்டு வந்த நிதிஷ்குமார் தற்பொழுது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று வரும் நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இதற்காக தான் தற்பொழுது அவர் இந்த கூட்டணியையும் மாறி இருக்கிறார். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயது 72 ஆகிறது. 8 முறை ஏற்கனவே 8 முறை எம்எல்ஏவாக பதவியேற்று இருக்கிறார். தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அவருடன் சேர்த்து 9வது முறையாக பீகாரினுடைய முதலமைச்சராக அவர் இருந்து வருகிறார். நேற்றே நாம் பதிவு செய்திருந்தோம். நிதிஷ்குமாருக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவை லாலு பிரசாத்தினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி திரும்ப பெற முடிவு செய்துள்ளதாக நேற்றே நாம் கூறி வந்தோம். அதே போல இது போன்ற பரவி வந்த தகவலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அளித்த பதில் என்பது நிதிஷ்குமார் நிச்சயம் அப்படி செல்ல மாட்டார், அவரிடம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன என்று தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த எல்லா எதிர்பார்ப்பையும் மீறி நிதிஷ்குமார் ஏற்கனவே வெளியான தகவலின் அடிப்படையில் அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி இருக்கிறார். நிதிஷ்குமாரினுடைய இந்த முடிவு என்பது இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த இந்தியா கூட்டணிக்கான மிக முக்கியமான நபராக, அந்த கூட்டணி உருவாவதற்கான முக்கியமான நபராகவே நிதிஷ்குமார் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இது போன்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து ஆர்ஜேடி கூட்டணிக்கு அவர் 2 ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் பாரதிய ஜனதாவை இவ்வளவு நாள் கடுமையாக விமர்சித்துவிட்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் மீண்டும் திரும்பி இருக்கிறார். தற்பொழுது நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்திருக்கக்கூடிய சூழலில்
பாட்னாவில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் அனைவருமே ஒரே இடத்தில் ஒன்று கூடி பிரதமரினுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு வருகிறார்கள். அந்த நிகழ்வு முடிந்த பின்னர் நிதிஷ்குமார் அவர்களை சந்தித்து ஆதரவு கடிதம் பெற்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து தமக்கான ஆதரவு கடிதத்தை அளித்து ஆட்சி அமைக்க அழைக்கும்படி உரிமை கோருவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பின்னர் இன்று மாலை 5 மணி அளவிலேயே நிதிஷ்குமார் மீண்டும் பீகாரினுடைய முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாரதிய ஜனதா தரப்பில் யார் துணை முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சர்களாகவோ பதவியேற்பார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. ஏற்கனவே நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா ஆதரவுடன் முதலமைச்சராக இருந்த பொழுது சுஷில்குமார் துணை முதலமைச்சராக இருந்தார். தற்பொழுது அவர் எம்பியாக இருக்கிறார். இந்த நிலையில் ஆர்ஜேடியுடன் கூட்டணி இருக்கும் பொழுது ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். யார் மற்றவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக எப்பொழுதுமே நிதிஷ்குமார் மட்டுமே இருப்பார். அதை அவர் எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்ததில்லை. எனவே இந்த முறையும் அவர் மீண்டும் 9வது முறையாக முதலமைச்சராக இருப்பார். துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதாவை சேர்ந்த யாரேனும் துணை முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் அமைச்சர்கள் யார் யார் என்பதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது நிதிஷ்குமார் ராஜினாமா கடிதத்தை அளித்து விட்டார். முறைப்படி அவர் ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்எல்ஏக்களை சந்தித்து, அதாவது முதலமைச்சர் வீட்டிற்கு அவர்கள் வந்து அந்த கடிதத்தை, அதாவது நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஆதரவு கடிதத்தை அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் மீண்டும் இன்று மாலையே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியுடன் 9வது முறையாக பதவியேற்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகி ஆர்ஜேடிக்கு வந்து வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே ஆகக்கூடிய சூழலில் மீண்டும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு திரும்புகிறார். இது பீகாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே இந்தியா கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சென்றிருப்பது என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.